பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். டெல்லி அரசியல் வட்டாரங்களில் இப்போது பரபரப்பாக அலசப்படும் விஷயம் மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் இணையுமா என்பதுதான். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் மம்தாவின் கட்சி படுதோல்வி அடைந்ததுடன் தன் சொந்த தொகுதியான பவானிபூரிலும் அவர் தோற்றார். இதையடுத்து திரிணாமுல் லோக்சபா எம்பிக்கள் 19 பேர் மம்தாவுக்கு எதிராக தனிக்குழு அமைத்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த கட்சியின் 3 ராஜ்யசபா எம்பிக்களும் ராஜினாமா செய்துவிட்டனர். இது போதாதென பல எம்எல்ஏக்களும் மம்தாவுக்கும் அவரது உறவினர் அபிஷேக் பானர்ஜிக்கும் எதிராக திரும்பியுள்ளனர். இதுவரை ராகுலை கிண்டல் செய்து வந்த மம்தா தன் தோல்விக்கு பின் இண்டி கூட்டணி கூட்டத்தில் வலிய சென்று பங்கேற்று பாஜகவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என பேசியுள்ளார். மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவை தனியாக சந்தித்து 1 மணி நேரம் பேசியுள்ளார் மம்தா. அதுபோல அபிஷேக் பானர்ஜியும் ராகுலை சந்தித்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தியுள்ளார். நீங்கள் ஒரிஜினல் காங்கிரஸ்காரர்கள், எனவே காங்கிரசுடன் உங்கள் கட்சியை இணைத்து விடுங்கள் என சோனியாவும் ராகுலும் ஆலோசனை கூறியுள்ளனர். ஆனால் இணைப்பு குறித்து எந்த பேச்சும் நடக்கவில்லை. இது ஆதாரமற்ற வதந்தி என சொல்லியிருக்கிறார் அபிஷேக் பானர்ஜி. ஆனால் இணைப்பு குறித்த விஷயம் விவாதிக்கப்பட்டுள்ளது என்கின்றனர் காங்கிரசார். 28 ஆண்டுகளாக கட்டி காத்த கட்சி இப்போது பரிதாப நிலையில் உள்ளதே என கடும் மனவேதனையில் உள்ளார் மம்தா.